கையிலங்கிலேயே நீண்ட நேரம் தவம் புரிந்தும் காடு வனம் வனாந்திரம் என்று சொல்லக்கூடிய பாலைவனத்தில் வரும்பொழுது தண்ணி தாகம் என்று சொல்கிறாயே. பச்சை தண்ணி தாகம் பல்லெழுந்த போகுது, நீச்சு தண்ணி தாகம் தொண்டெழுந்த போகுதுங்க. மயிலும் ஒரு 8 கோடை 8 முடியவே இல்லைங்க. மயிலும் குயிலும் பூவும் இடத்திலே தண்ணீர் தடாகம் இருக்கும் என்று சான்றோர் சொல்லியிருக்கிறார். தண்ணே இந்த அடர்ந்த பாலைவனத்தில் தண்ணிக்கு எங்களை போவே ஓர் அடி யோசனை. எப்படிங்க கண்ணே? உமா மகேஸ்வரி ஒரு கனி கொடுத்தாரல்ல, அந்த கனியை புசித்தாயானால் பாகவிழா தீரும். நாட்டை நோக்கி போகலாமா? புறப்பட போகலாம். தாங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? நான் கண்ணமாவரி வட்டத்தை ஜகத்தோட வரிவிலக்கு. பத்த பாவமா இருக்கிறாங்க, பிஞ்சு குழந்தையெல்லாம் அழுகிறது. என்னப்பா ஆச்சு? கண்ணமாவரி தேசத்தாண்டு வரீங்களா? உங்களுடைய நாட்டுல தாங்க நாங்க குடிபடையா இருந்தோம்.
சரி தூக்குடா. தூக்க முடியாது. என்னப்பா நேர்ந்தது என் நாட்டிலே? 6 வருட காலமாக நீங்க எங்க போயிருந்தீங்க? என்னுடைய சுயநலத்திற்காக புத்திர சந்தானவரம் பெறுவதற்காக கைலங்கரி போயிட்டேன். பாத்தீங்களா, உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி உங்களுடைய சுயநலத்துக்காக சிவனை பார்க்க போனீங்களா? உங்களோட நாட்டுல வசிக்கிற மக்களை பாத்தீங்களா? நாடாளும் மன்னன் இந்த பொறுப்பிலே இருந்து நைவி நான் மக்க வர வாங்குவதற்காக கைலங்கரி போயிட்டேன்பா. என் நாட்டிலே உனக்கு என்ன இடர்பாடு நேர்ந்தது? நான் உளுந்து போட்டேங்க, அது உளுந்தே தான் முளைச்சுது. ஆரியம் போட்டேன், அதுவும் உளுந்தே முளைக்குது. கம்பும் போட்டேன். இப்படியே நீ இன்னும் 3/4 ஏக்கரை வித்து போடலாம். ஒரு ஏக்கரை வித்தாச்சு. இதெல்லாம் போட்டேங்க. எல்லாம் வெள்ளாமை தரத்துக்கு வந்த உடனே இந்த பானை கிட்ட பானை யானையா? யானை யானை அது யானைங்க. யானையாகப்பட்டது வந்து அதெல்லாம் அழிக்குது. கரும்பு போட்டா கரும்பெல்லாம் அழிக்குது. இந்த பண்ணிக்குதா பண்ணி 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 இந்த பெரும்பண்ணி பண்ணி பண்ணி ஒன்ன சொல்றான் பண்ணி. சரி ஏதோ ஒண்ணு விடுறா. அந்த பண்ணியாகப்பட்டது எல்லாருடைய எல்லாமே அழிக்குது. கரடி புலி சிங்கம் எல்லாம் எங்களுடைய நாட்டுக்கு வருது. நீங்க வனத்துல வந்து வன வேட்டை செய்ய வேணும். இல்லைன்னா இப்ப நான் வேற போகணும். இது என் நாட்டிலே தஞ்சம் போ. நான் இந்த கொடிய விலங்குகளை வேட்டையாடி நான் நாட்டை காப்பாற்றுறது மன்னனுடைய கடமை. நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ அது எனக்கு தெரியாது. எங்களை கொண்டு அந்த மிருகத்தை காப்பாத்துங்க சாமி. மிருகத்தை கொண்டு எங்களை காப்பாத்து சாமி. நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது சாமி. அதுல ஒண்ணுக்குது சாமி, அந்த புழு முட்டை. நீங்க நாட்டுக்கு போங்க, நான் கொடிய விலங்குகளை வேட்டையாடி வருகிறேன். தேவி அருகாமையில் தான் நம்ம அரண்மனை இருக்கிறது. அரண்மனைக்கு செல். கொடிய விலங்குகளை வேட்டையாடி குடிபடைகளுடைய குறையை தீர்ப்பது கொற்றனுடைய கடமை அல்லவா? நீ உடனடியாக அரண்மனைக்கு செல்லும். ஆகட்டும். ஆரடா மந்திரி மகாராஜா. அட வேட்டையாடுவோம் வேட்டையாடுவோம். சிங்கம் புலி சிறுத்தை சிறுநாய் என்று சொல்லக்கூடிய சென்னாய் எல்லாம் வேட்டையாடி விட்டோம். ஆமாங்க. நாடு திரும்பலால் நீ என்ன வேட்டையாடுகிறார்? நான் அதோட பெருச்சு. சிங்கமா? அதோட பெருச்சு. பிலியா? அதோட பெருச்சு. சென்னாயா? அதோட பெருச்சு சாமி. யானையா? அதோட பெருச்சு. காண்டாமிருகமா? அதோட பெருச்சு. என்னப்பா அது? சுள்ளெருமை. அப்படி சுள்ளெருமை வண்ணாந்தரத்திலே வந்தோம். கொடிய விலங்குகளை வேட்டையாடி விட்டோம். எனக்கு இழப்பார வேண்டும் போல் என் மனதிலே உத்தாசமாக இருக்கிறது. என்ன இழப்பா? கலப்புங்க. ஆமாடப்பா. அதனால காலனுக்கு ஏற்ற கடும் கூடாரம் அமைத்து நான் சிறிது நேரம் கலப்பார வேண்டும். நாம் கலப்பாருவோம். பிறகு அரண்மனைக்கு செல்வோம். இதே சமயத்தில் கண்ணமாவரி பட்டணத்தில் அதாவது வனத்தில் வசித்து வரக்கூடிய தாசி வருவிதம் காண்க.